எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்செடுத்து இப்போ நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் குட்டி குட்டியா. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்திருக்க அவரைக்காயும் இது கூட சேர்த்துடலாம். ½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள். நான் வந்து 10 ரன் போட்டு இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள். தண்ணி வந்து அதிகமா ஊற்றக்கூடாது. ஏற்கனவே இதுல அவரைக்காயிலே தண்ணி கொஞ்சம் வரும். அதனால தண்ணி வந்து லைட்டா தெளிச்சு விட்டுக்கலாம். அது நிறைய ஊற்றிட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு சிம்லேயே வேகட்டும். 5 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லாவே வெந்திருக்கு. அடிப்பிடிக்காம கிளறி நம்மளுடைய அவரைக்காய் பொரியல் ரெடி. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடலாம். இது வந்து 10 நிமிஷத்துல ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை. See you.